வந்து பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ரைட்டர்ஸ் வர்சஸ் டைரக்டர்ஸ். அதாவது ஆரம்ப காலகட்ட சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டர்ஸ் அப்படிங்கிற தனியாக இருப்பாங்க, டைரக்டர்ஸ் அப்படிங்கிற தனியாக இருப்பாங்க. ரைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதை திரைக்கதை வசனம் எழுதி டைரக்டர்கிட்ட வந்து கொடுப்பாங்க. டைரக்டர் அதை டைரக்ட் பண்ணுவார். இந்த வழக்கம் வந்து ஸ்ரீதர் இயக்குனர் மாதிரியான அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழக்கத்தை உடைக்க ஆரம்பித்தாங்க. அந்த வழக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே திரைக்கதை எழுதி அவங்களே டைரக்ட் பண்ணுற ஒரு மெத்தேடை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டாப்ளிஷாக கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரதிராஜா அவர்கள் தான். அவர்கள் தன்னுடைய படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவரே கதை எழுதி திரைக்கதை எழுதி டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு பின்னாடி வரக்கூடிய இயக்குநர்களும் அந்த வழக்கத்தை பின்பற்ற ஆரம்பித்தாங்க. பொதுவாக தமிழ் சினிமாவில் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு இயக்குனர் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்னொரு இயக்குனர்கிட்ட வந்து ஒரு 10 வருஷம் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க. சில பேர் 20 வருஷம் கூட ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்படி அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது அதில் வந்து நிறைய அனுபவ அறிவு கிடைக்கும். ஸோ அப்படி வந்து பார்த்து அனுபவ அறிவு கிடைக்கும்போது ஒரு பெரிய பட்ஜெட் ஃபிலிம்ஸ்னால் அதாவது ஒரு 500 பேர்த்த வச்சு வேலை வாங்குற மாதிரி மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்க சொன்னாலும் அவங்க அந்த 10 வருஷம் அனுபவத்தை வச்சு அழகாக படத்தை எடுத்து முடிச்சிருவாங்க. ஆனால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு வரக்கூடிய இயக்குனர் வந்து அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியாது. அவங்களுக்கான படங்கள் வந்து அதிகமாக ஒரு 7-8 படங்கள் எடுக்க தான் அதுக்கான அனுபவ அறிவு அப்படிங்கிறது கிடைக்கும். ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய ஒரு 7 ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் படத்தை வந்து இயக்குவாங்க. அப்படி முதல் படத்தை இயக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக காஸ்டிங் க்ரூஸை வந்து வைக்காமல் கொஞ்சம் கம்மியான காஸ்டிங் க்ரூஸ் வச்சு டைரக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்து 2வது 3வது படங்களில் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் வச்சு படம் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இந்த மெத்தடு போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்குள்ளே நம்ம வரல. நாம் இன்றைக்கி பேச போகிற டாபிக் என்னென்னா, ஏன் இயக்குனர்கள் வந்து முதல்ல வந்து ஒரு 2-3 படங்கள் நல்லா ஹிட்டு கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக அதிகமான தோல்வி படங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஆரம்ப காலகட்டத்தில் ரைட்டர்ஸ், நான் சொன்ன மாதிரி ரைட்டர்ஸ் தனியாக இருப்பாங்க, டைரக்டர்ஸ் தனியாக இருப்பாங்க. ரைட்டர்ஸ் வந்து அதுக்கான கதை வசனம் எழுதுகிற வேலை தான் பார்ப்பாங்க. டைரக்டர்ஸ் வந்து அதை டைரக்ட் பண்ணுறதுக்கான வேலை தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த வழக்கம் வந்து கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. தமிழ் சினிமாவில் நம்ம ஸ்ரீதர் மாதிரியான இயக்குனர்கள், அதுக்கப்புறம் நம்ம பாரதிராஜா மாதிரியான இயக்குனர்கள் வந்து அந்த வழக்கத்தை உடக்க ஆரம்பிக்கும் போது இயக்குனர்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே சிறந்த படைப்புகளை கொடுக்க முடியல. ஸோ முக்கியமாக பாலச்சந்திரன் மாதிரியான டைரக்டர் விட்டுருங்க, அவர் வந்து கிட்டத்தட்ட நிறைய படங்கள் வந்து அவரே கதை எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கான அனுபவ அறிவு அப்படிங்கிறது நிறையா இருக்கும். அதே நேரத்தில் நிறைய கதைகள் படிச்சிருக்காரு, நிறைய கதைகள் வந்து அடாப்ட் பண்ணி எழுதியிருக்காரு. ஸோ அவர் தவிர்த்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 படங்கள் நல்லா ஹிட்டு கொடுப்பாங்க. 3வது 4வது படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வியை தழுவுவாங்க. இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான கற்பனை திறன் அப்படிங்கிறது அந்த 2-3 படத்துலேயே முடிஞ்சிருது. ஸோ இதுதான் அங்கே பிரச்சனையே ஆரம்பிக்குது. நீங்கள் வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இயக்குனர்கள் தனியாக இருப்பாங்க, டைரக்டர்ஸ் தனியாக இருப்பாங்க. இயக்குனர்கள் அவங்களோட வேலையை பார்ப்பாங்க, டைரக்டர்ஸ் அவங்களோட வேலையை பார்ப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர்கள் வந்து நிறைய படங்கள் வந்து டைரக்ட் பண்ணுவார். ஸோ உதாரணத்துக்கு ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு சில படங்களுக்கு அவரே ஸ்கிரிப்டுக்கான ஐடியாஸ் வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கான திரைக்கதைக்கான அமைக்கிறதுக்கான வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா அவரே தனிப்பட்ட முறையில் செஞ்சுருக்காரு. ஸோ ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குனர் ஐடியாஸ் சொல்லலாம். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து ஸ்கிரிப்ட் எழுதி அவரே டைரக்ட் பண்ணுறதுங்கிறது இங்கே சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம கமர்ஷியல் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா KS ரவிக்குமார் சார் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்மளுடைய SP முத்துராமன் சார் ஆகட்டும், இவங்க எல்லாமே அவங்களுடைய படைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே டைரக்ட் பண்ணியிருப்பாங்க, திரைக்கதை எழுதியிருப்பாங்க. ஆனால் கதை வந்து வேறொரு ஆளுக்கிட்ட இருந்து வாங்கி அதை டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து மறுபடியும் தமிழ் சினிமாவில் கொண்டு வந்தால் நிறைய புதுவிதமான படைப்புகள் வந்து தமிழ் சினிமாக்குள்ளே வரும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான டாப்பிக்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய் துரைசாமி.